அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அற்புதமான தினம், வள்ளல் பெருமான் வருவிக்க விழாவை உலகெங்கும் கிட்டத்தட்ட தினமும் விழா நடந்து கொண்டே இருக்கிறது. தினமும் நடந்துட்டு அக்டோபர் மாதம் தொடங்குச்சுன்னா அது நம்ம தைப்பூசம் வரைக்கும் வள்ளல் பெருமான் வருவிக்க விட்ட தினங்களிலிருந்து வள்ளல் பெருமான் திருப்பார்வைக்கு தினம் வரைக்கும் உலகம் சொல்ல விழா தான். எப்போதாலும் வள்ளலார் பத்தி தான் நம்ம காதல ஒழிச்சுட்டே இருக்கோம். இந்த இடம் ஒரு அற்புதமான இடம். என்ன அப்படின்னா, இந்த பக்கம் கோயில், அந்த பக்கம் பார்க் அப்படின்னு சொன்னாங்க, பூங்கா அப்படின்னா. ரெண்டுமே எதுக்காக? கோயிலுக்கு எதுக்காக வருவாங்க? மன அமைதிக்காக. பார்க்குக்கு எதுக்காக வருவாங்க? அதுவும் மன அமைதிக்காக. அப்ப இரண்டு அமைதி பூங்காக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நடுவுல இந்த சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இங்கேயும் அமைதி தான் இருக்கும். இங்க வரும் அத்தனை பேருக்கும் அமைதி கிடைப்பது சத்தியம். அத்தனை பேர், ஏன்னா நிறைய வேண்டுதலோடு வந்திருக்கிறாங்க. எனக்கே தெரியும், நிறைய பேர் வந்து நாங்களும் சொல்லியிருக்கீங்க, கேட்க வந்து பாருங்க உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும் நிறைய பேர் சொல்லியிருக்கோம். நிறைய பேர் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே தீர்ந்து போயிடும். எதுவும் பண்ணவே வேண்டியது இங்க வந்தாலே உங்களுக்கு அது மாதிரி ஒரு அற்புதமான ஸ்தலம் இந்த ஸ்தலம் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த இடத்துல வருடங்கள், வாரங்கள், மாதங்கள், வருடங்கள் தாண்டி இங்கே தொடர்ந்து அந்த செவ்வாய்க்கிழமையிலே நிகழ்ச்சிகள் வெற்றிகரமாக மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இங்க புதிய புதிய பேச்சாளர்களை எல்லாம் அறிமுகம் செய்து கொண்டே இருப்பார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எனக்கு மூப்பா பாபு என்ற பெயர் வைத்தது இந்த இடத்துலதான். நமது பாரக ராகவேந்திர ஐயா அவர்கள் இந்த சங்கத்தால் தான் 2009ஆம் ஆண்டு என்னை மூப்பா பாபு என்று அழைக்கலாம் என்று இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு பெயரை மாற்றி வச்சார். அந்த வரைக்கும் பாபு தான் இருந்தது. அவர் தான் மூப்பா பாபு என்று அழைத்தது. இங்கதான் 2009ஆம் வருடம் நடந்த விழாவில். அந்த மாதிரி ஒரு சிறப்பான இடம் இந்த இடம். 624வது வாரம் அப்படி கணக்கு பண்ணி பாருங்க எப்படி அதுக்குள்ள மீட்டிங் முடிஞ்சிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஸ்தலம். புதிய பேச்சாளர் நிறைய. நானே ராஜேந்திரன் ஐயா கிட்ட வந்து அடிக்கடி கேட்டு வாங்கிப்பேன், ஐயா இங்க புதுசா யாராவது சொல்லுங்க நம்மளோட ஜூம் மீட்டிங்ல பேச வைக்கிறாங்க. அந்த மாதிரி அங்கே யாராவது பேசுவாங்க, அவங்கள இங்கே மறுபடியும் பேச வைப்பாங்க. அது மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு இடம். ஆதிராமல்லை பற்றி சொன்னாங்க. ஆதிராமல்லை அவர்கள் நம்மளுடைய ஜூம் மீட்டிங்ல பேசியிருக்காங்க, நம்ம விழாவிலேயே பேசியிருக்காங்க. அற்புதமான பேச்சாளர், சன்மார்க்கத்திலும் ஈடுபாடு உடைய ஒரு புலவர், அந்த மாதிரிதான் சொல்லணும் அவங்க. அவங்க அடுத்த வாரம் வந்து அங்க பேச இருக்கிறார்கள். இன்று அற்புதமான ஒரு நிகழ்வு. அருமையான பேச்சாளர்கள் தொடர்ந்து பேச இருக்கின்றார்கள். எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த 45 நிமிடங்களிலே ஒரு அற்புதமான தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்குள் நீயும் உனக்குள் நானும் என்கின்ற ஒரு தலைப்பு. ஒரு சினிமா லவ் ஸ்டார் மாதிரி இது அமைதி. எனக்குள் நீயும் உனக்குள் நானும் காதலாகி கசிந்து அப்படிங்கிற மாதிரி. அது இந்த விஷயம் யாருக்கு புரியும்னா காதல் பண்ணவங்களுக்கு எல்லாம் புரியும். எனக்குள் நீயும் உனக்குள் நானும் அப்படிங்கிறது காதல் பண்ணவங்களுக்கு எல்லாம் நல்லா புரியும். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு. வள்ளல் பெருமான் பெரிய காதல். அவருடைய இறைவனை காதலிச்ச மாதிரி யாரையும் காதலிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு காதல் வள்ளல் பெருமானுக்கு. அதனாலதான் அவர் வந்து எனக்குள் நீயும் உனக்குள் நானும் அப்படின்னு இருவரும் ஒன்றாக கலந்ததை அதிகமான ஒரு பாடல்களிலே பதிவு செய்திருப்பார். அந்த தலைப்பை எனக்கு தந்தது ஒட்டற்ற மகிழ்ச்சி. அவர்களுக்கு நன்றி பாராட்டுகின்றேன். ஏனென்றால் நாம் இறைவனை எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நோக்க வேண்டும், எப்படி உறவாட வேண்டும் என்பது இந்த 2 வார்த்தைகளிலே பொருந்தி இருக்கிறது. எனக்குள் நீயும். நம்ம கிருஷ்ண பரமாத்மாவுடைய கதையெல்லாம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. மண்ணுக்கு உட்கார்ந்து போட்டு அடிக்கடி அடிச்சுட்டு வாயை திறந்து காரண சொல்றாங்க. வாய்க்குள்ள என்ன தெரிஞ்சது? உலகமே தெரிஞ்சது இல்லையா? அது எப்படி சாத்தியம்? உலகத்துலதான் இருக்கிறாங்க. உலகத்துல இருந்துகிட்டு அவன் மண்டத்துக்கிட்டான வாயை திறக்க சொல்றாங்க. வாய்க்குள்ளார உலகம் சுத்திட்டு இருக்கு. இதுதான் எனக்குள் நீயும் உனக்குள் நானும். இதோடதான் பொருள். ஒண்ணுமே கிடையாது. நம்ம எல்லாருக்குள்ளாரையும் எனக்குள் நீயும். அந்த நீயுங்கிறது யாரு? இறைவன், தலைவன். உனக்குள் நானும். அந்த நான் அப்படிங்கிறது யாரு? அத்தனை ஜீவராசி.
அத்தனை ஜீவராசிகள். அப்ப நமக்குள்ளார இறைவன் இருக்கின்றான். இறைவனுக்குள் தான் அத்தனை பிரபஞ்சமும் இருக்கின்றான். அத்தனை அண்டங்களும் எங்க இருக்கு? இறைவனுக்குள் தான். எனக்குள் நீயும் உனக்குள் நான். எல்லார்கிட்ட எல்லாருக்குள்ளையும் இறைவன் இருந்து கொண்டுதான் இருக்கிறான். கடவுளே இல்லைன்னு சொல்றான். அவனுக்குள்ள இறைவன் இருக்கிறார் இல்லையா? அவனுக்குள்ளேயும் இறைவன். அப்ப இது பிரிக்க முடியாத ஒரு பந்தம். நமக்கும் இறைவனுக்கும் ஒரு நெருக்கமான பந்தம் இருக்கிறது, பிரிக்கவே முடியாது. எப்பொழுது இந்த ஆன்மா இந்த தேகத்தை எடுக்கின்றதோ அப்பொழுதிலிருந்து அந்த பந்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இதை பிரிக்க முடியாத பந்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது இறைவனுடைய பந்தம். எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கக்கூடிய அந்த பந்தத்தை வள்ளல் பெருமான் அவ்வளவு சிறப்பாக பாடினார். ஆதிராமுல்லை அவர்கள் இதே தலைப்புல வந்து பேசியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு இந்த தலைப்பு. எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும் தன்மையை இன்று காட்டி கலக்கம் தகர்த்து கொடுத்தாய் நன்மையே. எனக்குள் நீயும் உனக்குள் நானும் இருக்கும் தன்மையை இன்று, இன்னைக்குதான் 7 அக்டோபர் 2025 காட்டி கொடுத்து, அதனால என்ன நடக்குது? கலக்கம் தவிர்த்து கொடுத்தாய் நன்மையை. அப்ப இன்னைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நன்மை கிடைப்பது சத்தியம். ஏன்னா வள்ளல் பெருமான் சொல்லி இருக்கிறார். என்ன சொன்னார்? ஒருவனால் அனந்த பேர்களுக்கு நன்மை என்றால் நம்பியிருங்கள், என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்று சொல்லி இருக்கின்றார். முதல் பாடலிலேயே வள்ளல் பெருமானுடைய நன்மையை நாம் அடைய போகின்றோம். தனக்குள்ளது தன் தலைவருக்கு உள்ளது. நமக்கு இருக்கிறது தான் நம் தலைவருக்கும் இருக்கு. வள்ளல் பெருமான் எப்படிங்க பிறந்தாரு? எல்லாம் சமூக சொல்லுவாங்க வள்ளல் பெருமான். அப்படிலாம் இல்ல. தந்தையோட சுக்கிலத்திலிருந்து தாயின் கருப்பைக்குள் சென்றுதான் வள்ளல் பெருமான் பிறந்தார். அதை அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறார். நம்ம உயர்த்தி சொல்லணுன்றதுக்காக என்னமோ சொல்லிட்டு இருக்கோம். தன்னுடைய பிறவியை பற்றி குருவினப்பதிலே வள்ளல் பெருமான் மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கிறார். எப்படி அவர் இந்த உலகத்திலே வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்றார். அப்ப அவருக்கு நமக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அவர் எப்படி பிறந்தார் அப்படின்னா நம்ம பிறந்திருக்கிறோம். வேற மாதிரி பிறந்தாமா? அப்படியேதான் பிறந்திருக்கிறோம். ஆனா அவர் வாழ்ந்தவன் நம்ம வாழணும், அது. ஆனால் பிறந்தது அவர் எப்படி ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தாரோ அப்படித்தான் நாமும் பிறந்திருக்கின்றோம். ஆனால் அவருடைய அறிவு வேற மாதிரி இருந்தது, நமது அறிவு வேற மாதிரி இருக்கு. அவருடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கு, நம்மளுடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கு. அவர் இறைவனையே சதா அதே சிந்தனையோடு இருந்தார். அதனால அவர் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாம இருந்துச்சு. நமக்கு குழந்தை ரொம்ப ஆர்வமா அருப்பா படிக்கிறாரு கூட நாம அந்த பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுபவமா அனுபவமா மாட்டோமா? கண்டிப்பா அனுப்புவோம். ஏன்? நாம இப்படிதான் படிக்கிறோம். வள்ளல் பெருமானுக்கு கல்வி பயிர்றதுக்கு அவங்க அண்ணன் முயற்சி பண்ணாரு. அது சரியா வரல. நம்ம அண்ணனா இருக்கிறதுனால படிக்க மாட்டேங்கிறாங்க சொல்லி அவருடைய வாதியார்கிட்ட கொண்டு போய் விட்டாரு. அவரும் என்னென்னமோ முயற்சி பண்ணாரு, ஒன்றும் சரிப்பட்டு வரல, திருப்பி அனுப்பி விட்டாரு. இப்ப வள்ளல் பெருமான் எங்க படிச்சாரு? யார்கிட்ட படிச்சாரு? கற்றது நீங்க இடத்தே, கேட்டது நீங்க இடத்தே அப்படின்னு பாட்டு பாருங்க. எல்லாமே யார்கிட்ட படிச்சாரு? வள்ளல் பெருமான் வளர்ந்தது எப்படி? தெய்வம் என்றே வளர்க்கின்றார், சிச்சமையை நடிக்கின்றார் பாட்டு பாடுறாரு. அவர் வளரும் போதே தெய்வமாக வளர்ந்தவர் வள்ளல் பெருமான். அப்படி தெய்வமாக வளர்ந்த வள்ளல் பெருமான் தன்னுடைய அனுபவங்களை சில பாடல்களிலே எடுத்து சொல்லுகின்றார். அதை மட்டும் நான் கொஞ்சம் இங்கே எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். தந்தேகம் எனக்கு அளித்தார், தன் அருளும் பொருளும் தம்மையும் இங்கு எனக்கு அளித்தார். எம்மையிலும் பிரியார், என் தேகம் அதில் புகுந்தார், என் உலகத்தை இருந்தார், என் உயிரில் கலந்த நடத்தை இறைவர். இது விளக்கணமா சொல்லுங்க, விளக்கவே வேண்டியது கிடையாது. தந்தேகம் எனக்கு அளித்தார். என்னுடைய உடற்பொருள் ஆகியெல்லாம் அவன்கிட்ட கொடுத்துட்டேன், அவனுடைய உடற்பொருள் ஆகியெல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டான். எவ்வளவு பாட்டு பாடியிருக்கேன். அவர் தெளிவா சொல்றார். தந்தேகம் எனக்கு அளித்தார். இறைவனுடைய தேகத்தை வள்ளல் பெருமானுக்கு கொடுத்து விட்டார். தன் அருளும் பொருளும் தம்மையும் இங்கே எனக்கு அளித்தார். அவரே கொடுத்துட்டார். அதான் எனக்குள்ளி உனக்குள் நான் அப்படின்னா அவரையே கொடுத்து விட்டார். இறைவன் தன்னையே வள்ளல் பெருமானுக்கு கொடுத்து விட்டார். தந்தேகம் எனக்கு அளித்தார், தம் அருளும் பொருளும் தம்மையும் இங்கு எனக்கு அளித்தார்.
எம்மையிலும் பிரியார். ஊழி உலப்புறா தூங்கி வாழியில் நினைத்து வாய்த்தரன் இடியேன்னு பார்த்தார். எவ்வளவு உரை வந்தாலும் என்ன ஆனாலும் வள்ளல் பெருமான் இருப்பார். அன்றும் இருந்தார், இன்றும் இருக்கின்றார், என்றும் இருப்பார். அதுதான் வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு. அதுதான் எக்காலத்தும் எவ்விடத்தும் எத்துணையும் தலைவராக பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தலே சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு. அதுவும் நித்திய தேகம். கிடைத்த இந்த தேகத்தை நித்திய தேகமாக்கி கொண்டு வாழ்வுதான் சுத்த சன்மார்க்கத்தின் முடிந்த முடிவு. அந்த நிலையை வரையில் வள்ளல் பெருமான் அதுதான் இங்க கொடுக்கிறார். தன் தேகம் எனக்களித்தார், தன் அருளும் பொருளும் தம்மையும் எனக்களித்தார், எம்மையும் புரியார், என் தேகம் அதில் புகுந்தார். எங்க இருக்காரு இப்போ? எங்க இருக்காரு? வள்ளல் பெருமானுக்குள்ள இருக்கிறார். என் தேகம் அதில் புகுந்தார், என் தேகம் அதில் புகுந்தார், என் உழைத்தே இருந்தார், என் உயிரில் கலந்த நடத்து இறையவர். தெளிவா சொல்லிட்டார். அப்படி இறைவன் எங்க இருக்கிறார்? வள்ளல் பெருமானுக்குள்ளார இறைவன் கலந்து அவருடைய உலகக்குள்ளார புகுந்து உள்ளத்திலே இருந்து உயிரில் கலந்து இறைவன் விளங்கிக் கொண்டிருக்கின்றான். எனக்குள் நீயும் உனக்குள் நான். ஒரு அருமையான ஒரு பாடல். அவருடைய பதிவுகள் எல்லாம் அற்புதமான பதிவுகள். பூனாத பொங்கல் எல்லாம் பூண்ட பரம்பொருளே பொய் அறிஞர் பிழை முழுதும் பொறுத்தருளி என்றும் காணாத காட்சியெல்லாம் காட்டி எனக்கு உள்ளே கருணை என புரிகின்ற கருணையை ஏற்புகந்தேன். மானாத குணக்கொடியே இதை நினைக்கும் தோறும் மனமொழுகி இரு கண்ணியை வடிக்கின்றேன் கண்டாய். ஏனாடன் எண்ணினும் யான் அம்மையின் நின் அடியே என அறிந்தேன். அறிந்த பின்னர் இதை மலர்ந்தேன். காணாத காட்சியெல்லாம் காட்டி எனக்குள்ளே கருணை நடனம் புரிகின்ற கருணையை ஏற்றுவதே. இறைவன் எங்க இருந்து நடனம் கொடுத்து கொண்டிருக்கின்றான், எங்கிருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான்னா வள்ளல் பெருமானுடைய தேகத்திலிருந்து இறைவன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். மிகவும் தெளிவான பாடல்கள். இறைவா நிழல் அருளாலே என்னை கண்டு கொண்டேன், எனக்குள் உன்னை கண்டேன். என்னை கண்டு கொண்டேன், பின் எனக்குள் உன்னை கண்டேன். நாமெல்லாம் நம்மளை தெரிஞ்சுக்கிட்டோமா? நம்மளை பார்க்கணும்னா எப்படிங்க நம்மளால பார்த்துக்க முடியும்? எப்படி பார்த்துக்க முடியும்? கண்ணாடியில பார்த்துக்கணும். அப்படியே கண்ணாடியில பார்த்தோம்னா நம்ம முழுசா தெரியுறோமா? தெரிய மாட்டோம். நம்ம முதுகு தெரியாது. நம்ம எதிர்க்கவே கண்ணாடி வச்சுட்டு பார்த்தா கூட நம்மளால முழுசா பார்த்துக்க முடியாது. இப்ப நம்மளே நம்மளால பார்த்துக்க முடியலன்னா எப்படி நம்ம இறைவனை பார்க்க முடியும்? நம்மளை பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. நம்மளை முழுசா பார்க்கறதுக்கே அப்ப முழுசா முதுகில் பார்க்கணும்னா என்ன தேவைப்படுது? இன்னொரு கண்ணாடி, பின்னாடி ஒரு கண்ணாடி, முன்னாடி ஒரு கண்ணாடி வச்சுட்டு நம்ம முழுசா நம்ம பார்க்கலாம் இல்லையா? நம்ம கண்ணால நம்ம முகத்தை பார்க்க முடியல. நம்ம கண்ணால கண்ணாடி இருந்தாலும் நம்ம முகத்தையே பார்க்க முடியும். நம்ம கண்ணால நம்ம கையை பார்க்கலாம், காலை பார்க்கலாம், எல்லாம் பார்க்கலாம். ஆனா முகத்தையே பார்க்க முடியாது. முதுக பார்க்கறதா முகத்தையே பார்க்க முடியும். இங்கே இறைவன் நினது அருளாலே என்னை கண்டு கொண்டேன். நான் யாருன்னு தெரிஞ்சிச்சு. வள்ளல் பெருமானுக்கு மாத்திரம்தான் அவர் யாருன்னு தெரிஞ்சிச்சு. நமக்கெல்லாம் நாம யாருன்னா என்ன சொல்லுவோம்? என்னுடைய பேரு கூட ஐயா என்ன சொல்றாங்க? மூப்பா பாபு. வள்ளல் பெருமான் என்ன சொன்னாங்க அவரை பத்தி கேட்கும் போது, நான் ஆன்மா சிற்றணு வடிவினன், கோடி சூரிய பிரகாசம் உடையது. அவரை தெரிஞ்சுக்கிட்டதுனால வந்த விளக்கம். நம்மளால நம்ம தெரிஞ்சுக்கல, அதனால நம்ம யாருன்னா மூப்பா பாபுன்னு சொல்லிட்டு இறைவன் எனது அருளாலே என்னை கண்டு கொண்டேன், எனக்குள் உன்னை கண்டேன். நம்மளை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இறைவனை தெரிஞ்சுக்க முடியும். நாம நம்மளை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வரைக்கும் எந்த முயற்சியும் எடுக்கிறது கிடையாது. இறைவனை தேடிட்டு இருக்கிறோம். அதனாலதான் இறைவனையும் கண்டுபிடிக்க முடியல, நம்மளையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். முதல்ல யாரை தேடணும்? நம்மளை தேடணும். நாம யாருன்னு தெரிஞ்சுக்கணும். நான் யார், நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எல்லாத்துக்கும் அருள் இருந்தாலும் முடியும். இறைவன் எனது அருளாலே என்னை கண்டு கொண்டேன், எனக்குள் உன்னை கண்டேன், பின் இருவரும் ஒன்றாக உறைவது கண்டு அதிசயித்தேன். அப்ப என்ன ஒரு அனுபவங்க? இருவரும் ஒன்றாக உறைவது கண்டு அதிசயித்தேன்.
இந்த அதிசயம் வேற யாருக்கும் நடக்கல. இந்த அதிசயம் வள்ளல் பெருமானுக்கு மாத்திரம்தான் நடந்தது. அதனால ரொம்ப தைரியமா பாடுறாரு. மூவரும் தேவர் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிராய கழித்தனை. கோடி கோடியான மக்கள், எண்ணில் சிறந்தோர் பல கோடி வள்ளல் பெருமான் சொல்றாரு. ஆனா அவங்க என்ன ஆனாங்க? போய் இறைவனுடைய வாசல்ல நிக்கிறாங்க. இறைவன் சமூகத்துல வாசல்ல தான் நிக்கிறாங்க. உள்ள போக முடியல. அவங்களால உள்ள போகவே முடியல. எண்ணில் சிறந்தோர் பல கோடி இருந்தாலும் அவங்க யாராலையும் போக முடியல. மூவர் தேவர் முத்தர் சித்தர் யாராலையும் முடியல. வள்ளல் பெருமான் மாத்திரம் உள்ள போறார். இவருக்கு மட்டும்தான் அந்த கதையோட சாவி கிடைக்குது. என்ன சாவி அது? ஜீவகாருண்யம். மற்றவங்களுக்கு அந்த சாவி கிடைக்கல. அவங்களுக்கு அது தெரியவே இல்லை. அடடா இப்படி ஒரு சாவி எடுத்துட்டு போனுமே, அங்க கதவுக்கே பூட்டி இருக்குமே, அதை திறந்துட்டு போறதுக்கு சாவி இருக்குன்னு மற்ற ஞானிகள் தெரியல. போய் வாசலே நிக்கிறாங்க. அங்க போனா சாவி கிடைச்சிருமா? கிடைக்காது. திரும்பி மண்ணுக்கு வரணும். வந்து மனுஷனா பிறந்து இந்த ஜீவகாருண்யோட அற்புதமான விஷயத்தை தெரிஞ்சுட்டு அப்புறமா தான் போகணும். இல்லாட்டி அவங்களால விட போகவே முடியாது. அவங்களுக்கும் வழிகாட்டி வள்ளல் பெருமான் தான். நமக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கும் வழிகாட்டி வள்ளல் பெருமான் தான். வெறுங்கையை வீசிட்டு வந்து இங்க நிக்கிறீங்களேப்பா, கீழே போங்க, அங்க ஜீவகாருண்யம் ஒண்ணு இருக்கு, அதை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு சாதி கிடைக்கும். அந்த சாதி எடுத்துக்காம உள்ள போகும். அதான் இங்க கொடுக்குறாரு. இறைவனின் அருளாலே இதை கண்டுகொண்டு நினைக்குள் உன கண்டகம் இருவரும் ஒன்றாக உலகிலிருந்து அதிசயித்தேன், அதிசயத்தை ஒழிக்கும் உழவறியே. இது கொஞ்சம் ஏக்கத்தோட பாடுறாரு. அதிசயமா எப்பாவது நடக்கிறது தானே. ரெண்டு பேரும் ஒன்றாக கலக்கிறது அதிசயமா இருந்தது. முதல்ல ரெண்டு பேரும் ஒன்னா கலந்தது அதிசயமா இருந்தது. அந்த அதிசயத்தை ஒழிக்கணும் இல்லையா? ஒழிக்கணும்னா என்ன பண்ணணும்? அதிசயம்னா எப்பவாவது நடக்கிறது அதிசயம். அதை ஒழிக்கணும்னா எப்பவுமே நடந்துகிட்டு இருக்கணும். அதனால ஜீவகாருண்யத்தை ஜீவகாருண்யம் சொல்லல வள்ளல் பெருமான். ஜீவகாருண்யத்துடைய தலைப்பு பேர் என்ன தெரியுங்களா? ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் நம்ம வரைக்கும் படிச்சிருக்கோம். அதோட தலைப்பு என்ன? சன்மார்க்க விளக்கம். சன்மார்க்க விளக்கம் தான் அதனுடைய தலைப்பு. சன்மார்க்க விளக்கம் என்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான் கொடுக்குறாங்க. சன்மார்க்க விளக்கமே ஜீவகாருண்யம் தான். அவர் நூல் எழுதுகிற ரத்தன்மொழி அவருக்கு கடிதத்தில் அந்த நூல்கள் எல்லாம் சொல்லியிருப்பார். மெய்மொழி பொருள் விளக்கம், சன்மார்க்க விளக்கம், இதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன் அப்படி. அப்ப அந்த சன்மார்க்க விளக்கத்தினுடைய இரண்டாவது ஜீவகாருண்யத்தின் இரண்டாவது பிரிவு வெளிவரும் போது இந்த சன்மார்க்க விளக்கம்ங்கிற பேர் வெளிவரும். அதுக்கு முன்னாடி அந்த பேர் வெளிவரல. சன்மார்க்க விளக்கம் என்கின்ற ஜீவகாருண்ய ஒழுக்கத்தின் இரண்டாம் பிரிவுன்னு போட்டிருப்பாங்க. அந்த இரண்டாம் பிரிவு வெளிவரும் போது அப்ப அந்த ஜீவகாருண்யம் அந்த திறவுகோலை எடுத்துக்கிட்டு போகணும், இல்லாட்டி உள்ள போக முடியாது. அப்ப அந்த உழவு அதிசயமா நடக்குது. அந்த அதிசயம் இல்லாம எப்பயுமே நடக்கக்கூடிய ஒரு உழவு என்ன அப்படின்னா ஜீவகாருண்யத்தை கையில எடுக்க. ஏதும் அறியாத இருளில் இருந்த சிறியனை எடுத்து, ஏதும் அறியாது இருந்த சிறியனை எடுத்து விடுத்து அறிவு சிறிது ஏந்திடவும் புரிந்து ஓதுமறை முதற்கலைகள் ஓதாமல் உணர உணர்வில் இருந்து உணர்த்தி அருள் உண்மை நிலை காட்டி தீது சரி சமய நெறி செல்லுதலை தவிர்த்து திரு அருண்மை பொது நெறியில் செலுத்தியும் நான் மருளும் போது மயங்கேல் மகனே என்று மயக்கெல்லாம் போக்கி எனக்குள்ளிருந்த புனித மரம் போன்றது. வள்ளல் பெருமானுக்குள்ளதான் இறைவன் குடிகொண்டு இருக்கின்றான். பின்னாடி எப்பயோ வந்து இறைவன் சேர்ந்துட்டான். வள்ளல் பெருமானுக்குள்ளேயே இறைவன் குடிகொண்டே இருந்து கொண்டு இருக்கின்றான். திருத்தகுமார் தருணங்களில் திருக்கரவன் திறந்தே திருவருப்பேர் வழிகாட்டி திருவருமுதம் ஊட்டி கருத்து மகன் தென்னுடம்பில் கலந்து உளத்தில் கலந்து கனிந்து உயிரில் கலந்து அறிவில் கலந்து உலகம் அனைத்தும் உருத்தகவே அடங்குகின்ற ஊழிதனும் பிரியாது ஒன்றாகி. எவ்வளவு டீட்டெயிலா கொடுக்கிறார் பாருங்க. இறைவன் தன்னோடு கலந்தது அவ்வளவு டீட்டெயிலா கொடுக்கிறார். நம்ம வள்ளல் பெருமான வணங்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கோம். வள்ளல் பெருமான வணங்கக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கோம். எவ்வளவு ஒரு தவறான ஒரு கொள்கை கொடுக்கிறார் பாருங்க. திருவருப்பேர் வழிகாட்டி திரு அமுதம் ஊட்டி கருத்து மகிழ்ந்து என் உடம்பில் கலந்து உடத்தில் கலந்து உயிரில் கலந்து அறிவில் கலந்து உலகம் அனைத்தும் உருத்தகவே அடங்குகின்ற ஊழிதோடும் புரியாது. உலகமே அடங்கி போகுது. ஊழி வரும்போது என்ன ஆகும்? உலகமே போகுது. அப்படியும் ஊழிதோடும் பிரியாது ஒன்றாகி. அப்ப எந்த ஒரு நிலையில வள்ளல் பெருமான் இருக்கின்றார்?
ரொம்ப தெளிவா சொல்றார். இறைவன் எனக்குள் அவன் இருக்கின்றான், அவனுக்குள் நான் இருக்கின்றேன், இருவரும் ஒன்றாக கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றார். அரியேன் சிறியேன் செய்தவிடை அனைத்தும் பொறுத்தாய், அருஜோதிக்குரிய குணமே பெற என்னை குறிக்கொண்டு அளித்தாய், சன்மாக நெறியே விளக்க என்னை கலந்து நிறைந்தாய், நினை ஒரு கணமும் பிரியேன் பிரியேன் இரவாமை பெற்றேன் முற்றேன் பெரும் சுகமே. நம்மளுக்கு பெரும் சுகம் எது? எப்படா டிஃபன் கொடுப்பாங்க? நமக்குள்ள பெரிய சுகம் எப்படா சாப்பிடுவோம், எப்படா தூங்குவோம். பெரிய சுகமே நமக்கு அதுதான். தூங்குகின்றனே சுகமென அறிந்தி. பெருமான் ரொம்ப தெளிவா நம்மளை பத்தி பிரிச்சு மேய்ச்சிருக்கிறார் சொல்லுவோம். அந்த மாதிரி நம்மளை அக்கு ராணிகரா மக்களுடைய தன்மை எடுத்து சொல்லியிருப்பாரு அழுப்பாகும் போது. அப்ப இங்க அவருடைய சுகம் எது? அவருக்கு எது சுகம்? தூங்குறது சுகமா? தூங்கிய போதெல்லாம், தூங்கி விழித்த போதெல்லாம் பயத்தோடு எழுந்தேன் அப்படின்னார். பயத்தோடு விழிப்பார், பயப்படுவார். ஐயோ தூங்கிட்டோமேன்னு பயப்படுவார். நம்ம என்னைக்காவது தூங்கிட்டோமேன்னு பயப்படுறோம். தூக்கம் வரலன்னு நிறைய பேர் பயப்படுறாங்க. தூக்கம் வரலன்னா எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம் அது. ஆனா தூக்கம் வரலன்னு அருக்காட்டு கையில வைக்கியா, எவ்வளவு பெரிய வரம் அது. தூக்கம் வரலையேன்னு டாக்டர் கிட்ட போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டு தூங்கக்கூடிய ஒரு நிலைப்பா. ஏன் அப்படி? தூக்கம் வரலன்னு அருக்காட்டு வச்சு படிச்சுட்டு இருக்க வேண்டியது, ஏகாந்தமா இருக்கலாம். தூக்கம் வரலன்னு ஆயுசு விருத்தி. தூக்கம் வரலன்ற கவலை தான் அவங்களுக்கு ஆயுசு குறைக்குது. எப்படியோ தூங்காததுனால அவங்க ஆயுசு குறையல. தூக்கம் வரலன்ற கவலை தான் அவங்களுக்கு உடம்புக்கு வியாதியான மாறுது. தூக்கம் இல்லாதது வியாதியாகவே மாறாது. இங்க வள்ளல் பெருமானுடைய சுகம் பாருங்க, எப்படிப்பட்ட சுகம். சன்மார்க்க நெறியே விளங்க என்னை கலந்து நிறைந்தாய், நின்னை ஒரு கணமும் பிரியேன் பிரியேன் இரவாமை பெற்றேன் உற்றேன் பெரும் சுகம். அந்த இரவாமை தான் பெரிய சுகம். இரவாமை தான் பெரிய சோதனை என்பது என்ன? நம்மளுக்கு இறைவன் சோதனை செய்யறாங்க. என்னது? மரணம். இறைவன் சோதிச்சுதான் பஸ் வரலன்னா இறைவன் சோதிச்சுட்டாங்க. பஸ் வரலன்னா இறைவன் எப்படி சோதிச்சா தெரியுமா? பஸ்ஸே வரல. இறைவன் சோதனை என்பது நமக்கு மரணத்தை வரவழைப்பதுதான். அவன் சோதனை நம்மளால தப்பிக்கவே முடியாது. மரணம் அவன் போய் சோதிச்சுட்டான் சொல்லிக்கிறான். ஆனால் சுகம் என்பது அந்த மரணமில்லா பெருவாழ்வு தான் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய பெரும் சுகம். அதை போல ஒரு சுகம் வேற எதுவுமே கிடையாது. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்றென்று வருமோ அடியே நிற்கோவே குன்று மல வெண்மாமையை அற்று வெளிக்குள் வெளிகலந்து சும்மா இருக்கும் சுகம். சும்மா இருக்கிறது தான் சுகம். சும்மா இருக்க முடியாது நம்மளால? சும்மா இருக்க முடியுதா? சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சும்மா இருக்க முடியல. நானும் தியானம் பண்றேன், தவம் பண்றேன்னு கண்ணை மூடிட்டு உட்கார்றேன். அடையப்பா எவ்வளவு அழகா உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு வெளியில இருக்கிறவா நினைப்பான். உள்ள என்ன கதியில நான் இருக்கிறேன்னு எனக்கு தான். ஒரு 10 வினாடி சும்மா இருந்திருப்பேன். 10 வினாடி, அதுவே ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள பரவாயில்லையே, நம்ம எதையும் நினைக்காம இருக்கிறோமேன்னு ஒரு நினைப்பு வந்து நிக்குது. அவ்வளவுதான். அதுக்கப்புறமா காலையில என்ன நடந்தது, நேற்று என்ன நடந்தது, 10 வருஷம் முன்னாடி என்ன நடந்தது, அந்த மாதிரி சும்மா அப்படி ஓடுது பாருங்க. அது கட்டுக்கடங்கா மனப்பெரிய கட்டுப்படத்தை கட்டு விடுகிறது பாருங்க. அப்ப பெரிய சுகம் எது அப்படின்னா அந்த சும்மா இருக்கும் சுகம் தான் பெரும் சுகம். அதுதான் அடையணும் அடையணும் சொல்லியிருக்காரு. மலங்கள் அற்று, மலமற்ற நிலைதான் சிவம். நம்மதான் யாரு? நம்மதான் பசுக்கள். ஜீவர்கள் கூட இல்லை. பசுக்களுக்கு எத்தனை மலம்? பசுக்களுக்கு 5 மலம். பசுக்களுக்கு 5 மலம். ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாயை 5 மலங்கள். ஜீவர்களுக்கு 3. ஆணவம், கண்மம், மாயை. அப்போ இந்த ஆணவம், கண்மம், மாயை 3 மலம் நம்மளுக்கு. இந்த மலத்தை ஒழிக்கணும். இது எல்லாத்தையும் ஒழிச்சா மும்மலமும் இல்லாம போனாதான் சிவம். மலமற்றது எதுன்னா சிவம். அந்த மலமற்ற நிலையை தேடிதான் நம்ம எல்லாம் முயற்சி பண்ணணும். மலமற்ற நிலைக்கு போக முடியுதா? பசுக்கள் இருந்து ஜீவர்களாக வரல. மாமாயை திருவதாய் இன்னும் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அதே இன்னும் தாண்டி ஜீவர்களாக வரவே இல்லை.
ஆனா நம்மளாம் சொல்லிட்டு இருக்கோம் ஜீவர்கள் ஜீவர்கள் இல்ல. பாதி இரவில் எழுந்தருளி பாதியேனை எழுப்பி வள்ளல் பெருமானுக்கு எப்படி அந்த நிலை கிடைத்தது? அந்த மரணங்களா பெருவாழை அவர் எப்படி அடைந்தார்? ஏன் அடைந்தார்? என்னை ஏறாத நேரத்தில் ஏற்றியது யாரெனில் தயவு. நம்ம தயவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே உதாரணம் சோறு போடுறது. இங்க பாருங்க, பாதி இரவில் எழுந்தருளி பாதியேனை எழுப்பி அதை ஜோதி அழித்து என் உள்ளகத்தை சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய். வள்ளல் பெருமான் உள்ளகத்திலே சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய். நீதி நடஞ்சை பேர்ந்த நிதி நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது. நான் பெற்ற நெடும் பேற்றை ஓதி முடியாது, சொல்ல முடியாது. அவர் அடைந்த அந்த அனுபவங்களை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட அனுபவங்களை என்போல் இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. இந்த வரிதான் வள்ளல் பெருமானை ஏறாத மேல் ஏற்றியது. என்போல் இந்த உலகம் பெறுதல் வேண்டுவனே. உலகீர் மரணமில்லா பெருவாழ்வின் வாஞ்சல் எல்லாம் கண்டீர். சன்மார்க்க சங்கத்தீர் அப்படின்னு கூட கூப்பிடல. எப்படி கூப்பிடுற? உலகீர் எல்லாரையும் கூப்பிடுற. நாம தான் நிறைய பாகுபாடு வச்சு எல்லாரையும் பார்த்துட்டு வள்ளல் பெருமானுடைய கண்ணோட்டத்துல எல்லாரும் ஒண்ணுதான். நீ சாமி கும்பிடுறியோ சாமி கும்பிடலையோ, என்ன பண்றியோ எல்லாம் அவருக்கு கவலையே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜீவன், இந்த ஜீவன் கஷ்டப்படக்கூடாது. பசி, பிடி, தாகம், இச்சை, எளிமை, பயம், கொலை என்ற 7 அவஸ்தைகளும் எந்த ஜீவனையும் வாட்டக்கூடாது என்று வாழிய பெயரை கண்ட போதெல்லாம் வாழிய வள்ளல் பெருமான் நம்மளுடைய வாட்டத்துக்கு வாழாமல் இருப்பாரா? எப்பொழுதும் அவருடைய முகத்துல விசனக்குறி இருந்து கொண்டே இருக்கும். வேலாயுதம் பதிவு பண்றார். அது என்ன விசனக்குறி? அதான் இன்னும் யாருமே இந்த நிலையை அடையலையே, யாரும் இன்னுமே சன்மார்க்க பாதையில பயணிக்கலையே அப்படின்ற ஒரு விசனக்குறியோடு வள்ளல் நடந்து கொண்டு இருப்பார். என் போல் இந்த உலகம் பெறுதல் வேண்டுவனே என்ற வள்ளல் பெருமான் அங்கே இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைக்கின்றார். காரண காரிய கல்விகள் எல்லாம் கற்பித்து என்னுள்ளே கலந்து கொண்டு என்னை நாரணர் நான்முகர் போட்ட மேலேற்று. யாரெல்லாம் போட்டுறாங்களா? நம்ம எல்லாம் போட்டுறதுலாம் பெரிய விஷயம். நாரணர் நான்முகர் போற்ற மேல் ஏற்றி நாராந்த நாட்டுக்கோள் நாயகனாக்கி பூரணமாம் இன்பம் பொங்கி தகுந்த புத்தமுதாம் அருள் போனடம் தந்தே ஆரண வீதியில் ஆடச் செய்தீரே பதிவு. நம்ம உலகத்தார் மற்றும் இறைவன் வள்ளல் பெருமானை போன்றது, வானகத்தாரும் போற்றுகின்றார்கள். அப்படி அந்த நிலையில் ஏறியவர் வள்ளல் பெருமான் தத்துவம் எல்லாம் எந்த வசமாக்கி சாகாவரத்தையும் தந்து என்னை மேலேற்று. சாகாவரத்தோடு நின்று போயிடல அவருடைய நிலை. சாகாவரத்தையும் தந்து என்னை தேற்றி ஒத்து வந்துள்ளே கலந்து கொண்டு எல்லா உலகமும் போற்ற உயர்நிலை ஏற்றி எல்லா உலகமும் போற்ற. ரொம்ப அற்புதமா நமது ஆளுநர் வள்ளல் பெருமானுக்கு ஒரு உருவச்சிலை அமைத்து 3 ஆண்டுகளாக அக்டோபர் 5ஆம் தேதி விழா எடுத்துக் கொண்டிருக்கின்றனர். ஒரு ஆளுநர் விழா எடுக்கிறார்னா அது நாடே உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அவர் எந்த நிகழ்ச்சியும் ஒரு நாள் முழுவதும் கலந்து கொள்வதே கிடையாது. வள்ளலார் நிகழ்ச்சியை தவிர இந்த அக்டோபர் 5ஆம் தேதி அவர் வேற எந்த நிகழ்ச்சியும் ஒத்துக்கொள்வது கிடையாது. காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க வள்ளலார் நிகழ்ச்சியில மேடையில இருந்து கலந்து இருக்கிறார். அப்ப எப்பேற்பட்ட ஒரு நிலை. இப்ப வள்ளல் பெருமான் தமிழ் தெரியாத, அவருக்கு தமிழ் தெரியாது, தமிழ்நாட்டை சேராத வேற்று மாநிலத்தை சேர்ந்த அவரை இங்க வரவழைத்து அவருக்குள் புகுந்து இங்கே சன்மார்க்கத்தை அந்த ஆளுநர் மாளிகையிலே ராஜ்பவனிலே நிலைநாட்டிக் கொண்டிருக்கின்றார் வள்ளல் பெருமான். அதான் இங்க கொடுக்கிறார். எல்லா உலகமும் போற்ற உயர்நிலை ஏற்றி வள்ளல் பெருமான் எல்லா உலகமும் போற்ற உயர்நிலை ஏற்றி சித்தியெல்லாம் செய்ய செய்வித்து சத்தும் சித்தும் வெளிப்பட சுத்த நாராந்த அத்திரு வீதியில் ஆடச் செய்தீரே. அற்புதமான பாடல்கள் வள்ளல் பெருமான் நமக்கு எடுத்துக் கொடுத்திருக்கின்றனர். குணமறியே செய்த பெரும் குற்றமெல்லாம் குணமா கொண்டவரை என்னுடைய குறிப்பெல்லாம் முடித்து மனமோடு பெயர் அருள் இந்த அமுதம் என கழித்து மணிமுடியும் சூட்டி
என வாழ்க என்னை வாழ்க என வாழ்த்தி கனவில்லாம் என்னுடத்தே தான் கலந்து நானும் தானும் ஒருவடிவாகி தழைத்தோங்கி. எவ்வளவு பாட்டுங்க! இறைவன் வள்ளல் ஒன்றாயிட்டார். மணிமொழியும் சூட்டி என்னை வாழ்க என வாழ்த்தி கனவில்லாம் என்னுடத்தே தான் கலந்து நானும் தானும் ஒருவடிவாகி தழைத்தோங்க புரிந்தேன்னு பார்த்தேன். அப்ப இறைவனும் வள்ளல் ஒன்றாகி இருக்கின்றார்கள். எனக்கும் நீயும் உனக்குள் நான். தத்துவம் அனைத்தும் தனித்து நான் தனித்த தருணத்தில் கிடைத்ததொன்று எங்கோ சத்துவ நிரம்பும் சுத்த சன்மாக தனியொரு அனுபவம் எங்கோ ஒத்து வந்து எனைத்தான் கலந்து கொண்டு எனக்குள் ஓங்கிய ஒருமையை எங்கோ. என்ன ஒருமையா? இறைவன் யாரு, எப்படிப்பட்டவன்? அவன் எனக்குள்ளார கலந்து இருக்கிறானே அப்படின்னு வள்ளல் ஆச்சரியமா அங்க சொல்றான். அந்த ஒருமை, இறைவன் இருக்கக்கூடிய அந்த ஒருமை, இறைவனுக்கு அந்த ஒருமை எப்படி வந்ததுன்னு கேட்கிறார். நமக்கெல்லாம் ஒருமை இருக்கிறதா? என்னை ஏறாதனை ஏற்றி யாதனில் தயவு. அந்த தயவுக்கு ஒருமை வர வேண்டும். ஒருமை இருந்தால்தான் தயவு வரும். இங்க இறைவனுடைய ஒருமை வளர்ந்து சொல்லியிருக்கிறார். அந்த ஒருமையை என்றும் தானே தயவால் சிறியருக்கு தனித்த ஞான அமுதளித்த தாயே, எல்லா சுதந்திரமும் தந்த கருணை என் தாயே, ஊனே விளங்க ஊனமிலா ஒளிபெற்று எல்லா உலகமும் என் உடமையால் கொண்டு அருள்நிலை மேல் உற்றேன். உந்தன் அருளாலே வானே மதிக்க சாகாவரனாய் எல்லாம் வல்ல சித்தே வயங்க உன்னை கலந்து கொண்டேன். அவன் இவர்கிட்ட கலந்துக்கிறாரு, இவரு அவருக்குள்ளார கலந்துக்கிறாரு. என்னதான் நடந்தது தெரியல. வகுக்கும் தொழிலே முதல் ஐந்தும் நானே புரிகின்றேன். ஐந்தொழில் ஆற்றல் எந்த கடவுளுக்கும் ஐந்தொழில் ஆற்றல் கிடையாது. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம் எல்லாருக்கும் ஐந்தொழிலையும் செய்ய கொடுக்கல. எல்லாரும் டிவைட் பண்ணி தான் கொடுத்தாரு. வள்ளல் பெருமானுக்கு மாத்திரம்தான் ஐந்தொழில் புரியும் வல்லவன் கிடைத்திருக்கின்றது. நான் ஐந்தொழில் புரிகின்றேன் என்று இந்த ஒரு பாடலிலே வள்ளல் பெருமான் பதிவு செய்திருக்கிறார். வகுக்கும் தொழிலே முதல் ஐந்தும் நானே புரிகின்றேன். புரிதல் நானோ நீயோ நான் அறியே. நான் நீ எனும் பேரமில்லா நடத்தை கருணை நாயகன். இறைவன் வள்ளல் பெருமானுக்குள்ள இறைவன் இருக்கின்றான். அப்ப நான் தான் ஐந்தொழில் செய்யறேனா இல்ல நீ தான் செய்வியான்னு எனக்கு தெரியல. ரெண்டு பேரும் ஒன்னாதான் உட்கார்ந்துட்டு இருக்கணும். நான் நீ எனும் பேதம் இல்லா நடம் செய்ய இறைவன் வள்ளல் பெருமானுக்கு இறைவனுக்கும் அந்த நான் நீன்ற பேதமே கிடையாது. ரெண்டு பேரும் ஒண்ணுதான். இறைவனும் வள்ளல் பெருமானும் ஒண்ணுதான். வள்ளல் பெருமான வணங்கணும், வணங்க கூடாது. இந்த தலைப்பு பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா வள்ளலார வணங்கணும்ன்ற தலைப்பை விட இந்த தலைப்பு இன்னும் பற்பத்தா பொருந்தி இருந்துச்சு. எனக்குள் நீயும் உனக்குள் நானும் அப்படி. அது எப்படி அவருக்கு அந்த தலைப்பு பிடிச்சதுன்னு தெரியல. உரைசேர் வினையின் கொடுமாயை உணர்ப்பும் இருளும் மறைப்பினோட புகழும் பெறலாம். தடைகள் எல்லாம் போக்கி ஞான பொருள் விளங்கும் வரைசேர் தருளி சித்தியெல்லாம் வழங்கி சாகாவரம் கொடுத்து வலிந்திய உணர்த்தில் அமர்ந்து உயிரில் கலந்து மகிழ்ந்து வாழ்கின்றார். இறைவன் எங்கேயா இருக்கிறார்? எங்க சந்தேகம் வரக்கூடாது. இன்னைக்கு சொற்பொழிவுக்கு அப்புறமா இந்த சந்தேகம் வரக்கூடாது. இறைவன் யார்? இறைவன் எங்க இருக்கின்றான் அப்படின்னா நம்ம இறைவன் யாருன்னா வள்ளலார் தான் இறைவன். இறைவன் வேறு வள்ளலார் வேறு அல்ல. ரொம்ப தெளிவா வள்ளல் பெருமானுடைய பாடல்கள் அகச்சான்று யாரோ எல்லாம் படிக்கல. வள்ளல் பெருமானுடைய கையெழுத்து. வலிந்திய உலகத்தில் அமர்ந்து உயிரில் கலந்து மகிழ்ந்து வாழ்கின்றாய். இறைவன் வள்ளலாருடைய உள்ளத்துல உடம்புல கலந்து மகிழ்ச்சியோட வாழறாங்க. ஏன்னா அவர் இருக்கக்கூடிய தகுதியான இடம் எது? வள்ளலாருடைய தேகம் தான். தனக்கு தகுதியான இடம் கிடைச்சிச்சேன்னு இறைவனுக்கு அவ்வளவு சந்தோஷம். மகிழ்ந்து வாழ்கின்றாய்னு பார்த்தாரு. நம்மளெல்லாம் மகிழ்ந்து வாழ்கிற இறைவன் மகிழ்ந்து வாழறான் வள்ளல் பெருமானுக்குள்ளாரு. அப்ப எப்படிப்பட்ட நிலையில் வள்ளல் பெருமான் இருமையும் ஒருமை நன்மை ஈந்தனை என்றாய். உங்கள் பெருமை என்னென்று நான் தான் பேசினேன். வேதமின்றி உரிமையால் யானும் நீயும் ஒன்றென கலந்து கொண்ட ஒருமையை நினைக்கின்றேன். என் உள்ளகம் தழைக்கின்றேன். வேதமின்றி எத்தனை பாட்டுங்க ஐயா. உரிமையால் யானும் நீயும் ஒன்றென கலந்து கொண்ட ஒருமையை நினைக்கின்றேன்.
பேதம் இல்லை. வள்ளலாறு இறைவன் அப்படிங்கிற பேதமே கிடையாது. இங்க நம்ம என்னென்னமோ பேதம் வச்சிருக்கோம். கூடவும் பின்னே பிரியவும் சார்ந்த கொழுநரும் மகளிரும் நாண நீட என் உலத்தை கலந்து கொண்டு என்றும் நீங்கிடாது இருந்து நீ என்னோடு ஆடவும் எல்லாம் வல்ல சித்தியை பெற்று அறிவுருவாகி நான் உனையே பாடவும் பெற்றேன். எனக்கு இது போதும் பண்ணிய தவம் பலித்தது. தவம் பண்ணியிருக்கிறாரு. அந்த தவம் பலிச்சதுன்னா இறைவன் வந்து உள்ள உட்கார்ந்துட்டான். அதான் தவம் பலித்தது. கண்ணில் கலந்தான், கருத்தில் கலந்தான், என் எண்ணில் கலந்தே இருக்கின்றான். பண்ணில் கலந்தான், என் பாட்டில் கலந்தான், என் உயிரில் கலந்தான். கருணை கலந்து என் உயிரில் கலந்தான். தானே வந்து என் உள்ளகத்தை சார்ந்து கலந்து கொண்டான். தானே எனக்கு தருகின்றான். தானே நானாக புரிந்தான். என் அப்பன் பெருங்கருணை மேகத்தில் குன்றோடு விடும். இந்த மேகத்துக்கு இந்த கருணை இருக்குதான்னு கேட்கிறாரு. இப்பெல்லாம் மேகத்துக்கு கருணையே கிடையாது. மேகத்துக்கு கருணை இருக்குதா? இப்பெல்லாம் மேகத்துக்கு கருணை இல்லை. மேக வெடிப்பு தான். வெடிச்சு செதறது. கருணை மழையே காணும். நம்ம அலுவலகம் கொஞ்சம் ஊர்ந்து படிக்கிறது இருக்கு. கருணை மழையெல்லாம் இல்லை. இப்பெல்லாம் மேக வெடிப்பு தான். இந்த அக்டோபர் மாசம் தீபாவளிக்குள்ளார மேக வெடிப்பு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு போடுறாங்க. எங்க தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இப்ப மேகத்துக்கு கருணை இல்லை. அதான் சொல்றாரு, அந்த மேகத்துக்கு கருணை இருக்குதான்னு அப்பவே கேட்டாரு. கருணை இல்லா மேகமா போயிடுச்சு. ஆதியும் நடுவும் அந்தமும் இல்ல அருட்பெரும் ஜோதி என் உலகத்தை நீதியில் கலந்து நிறைந்தது. நானும் நித்திய நாயினேன். நானும் நித்திய நாயினேன். உலகில் ஜாதியும் மதமும் சமயமும் தவிர்த்தே சத்திய சுத்த சன்மார்க்க வீதியில் உமைத்தான் நிறுவல் உண்மை விளம்பினேன். அவரும் நிறைய பேர் சொல்றாரு, நம்ப மாட்டோம் நான் உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி என் பொய் புகழேன் சத்தியம் சொல்லியிருந்தேன். எவ்வளவு சத்தியம் கொண்டு சொல்லிட்டு இருக்கிறார். நமக்குதான் இன்னும் வள்ளலார் யாருன்னு நம்பிக்கையே வர மாட்டேங்குது. கருத்தில் கருதி கொண்ட எல்லாம் கணத்தில் புரிய எனக்கேவை காட்சி ஞான கண் கொடுத்த கண்ணே விளைய கானகத்தை இருத்தில் இருந்த கடையேனை எல்லா உலகம் தொழ. இந்த பாட்டெல்லாம் படிக்கணும். எல்லா உலகம் தொழ நிலைமேல் ஏற்றி நீயும் நானும் ஒன்றாய் இருக்க புரிந்தா என்றாயே. எல்லா உலகமும் தொழ, எல்லா உலகமும் தொழ நீயும் நானும் ஒன்றாக இருக்க புரிந்தா என்றாயே அப்படின்னு பாடுற. ஊரே புகுந்திய முழம் கணிவித்து உயிரில் கலந்தே ஒன்றாகி பேரே சிற்றம்பலவா நின் செல்வ பிள்ளை ஆக்கினே. அடியனாக்கி பிள்ளையாக்கி நேயனாக்கியே அடிகளாக்கி கொண்டாய் என்னை அவலம் நீக்கியே பாடுகிறார். இங்க கொடுக்கிறார், நின் செல்வ பிள்ளை ஆக்கினையே நானே அழியா வாழ்வுடையேன். நானே நின்பால் வளர்கின்றேன். நானே நின்பால் வளர்கின்றேன். நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன். நினைப்பறை நின்ற போது என்னை தனியாக்கி நின்கனே நின்றேன். பிரியவே முடியாது. இறைவனுக்கு பிரியவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. இறைவன் எல்லா இடத்துலையும் எப்படி இருந்தான் இருக்கிறான். நான் விட்டு எப்படி நம்ம இருக்கிறது? அப்ப நினைத்த போதெல்லாம் நினையே நினைத்தேன். நினைப்பறை நின்ற போதுன்னா என்ன? தவம் பண்ணும் போது எந்த இடமும் வரக்கூடாது. ஆனா அப்ப கூட நானு உன்னுடைய வசத்தில் உன்னுடைய சமூகத்தில் தான் நினைத்து கொண்டிருந்தேன் அப்படின்றார். பெற்றேன் என்றும் இரவாமை வேதம் தவிர்த்தேன். இறைவனை உற்றே கலந்தான். நான் அவனை உற்றே கலந்தேன். இவ்வளவு அருமையான பாடல். பெற்றேன் என்றும் இரவாமை வேதம் தவிர்த்தேன். இறைவன் என்னை உற்றே கலந்தான். நான் அவனை உற்றே கலந்தேன். ஒன்றானேன். ஒன்றாயிட்டாங்க. ஒன்றானேன். எற்றே அடியேன் செய்தவன் யாரே புரிந்தார். நாங்க ரெண்டு பேரும் ஒன்றாயிட்டோம். எத்தனை பாடல் படிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப இறைவன் பேரு வள்ளலார் பேரு என்று இனியும் நாம் கருதக்கூடாது. ஓங்கார அணை மீது நான் இருந்த தருணம் ஓங்கரது மணவாளர் சிறந்த வழிவகன்றே ஈங்கார பணிக்கு வழிபடுத்து எதிரே நின்றார் இருந்தவங்க இறை எழுந்தேன். இறைவன் வந்தாலும் மரியாதை எழுதுகிறார். இறைவன் வந்தோடனே மரியாதை எழுதுகிறார். இறைவன் ஒத்துக்கிறார். இருந்தவங்க என எழுந்தேன். எழுந்திருப்பது எனது எழுதுகிறது அப்படின்னு இறைவன் கேட்கிறாராம். எழுந்திருப்பதில் நீ ஆங்கார மொழி என்றார். ஒழிந்திருந்தேன். அப்போது அவர் நானோ நான் அவரோ அறிந்திலன்.
இறைவன் வரும்போது எழுந்துக்கிறது ஆங்காரம். ஏன்னா நான் நீன்ற பேரம் அந்த வந்துருச்சு. அப்புறம் நீ ஆங்காரத்தோடு இருக்கிற நான்ற ஆங்காரம் உனக்கு இருக்குது. ஆங்காரத்தை ஒளி அப்படின்னாரு. ஒழித்தார். ஒழித்த உடனே இறைவன் அவரோடு ஒன்றாக கலந்து விட்டார். நான் நீன்றதே தெரியாம போச்சு அப்படிங்கிற தன்னை விட தலைமை ஒரு தகவினும் இங்கெல்லாம் தனித்தலைமை பெரும்பதியே தருண தயாநிதியே பொன்னடியன் சிறத்திருக்க பொறிந்த பரம்பொருளே புத்தமரம் எனக்களித்த புண்ணியனே நீதான் என்னை விடமாட்டாய், நான் உன்னை விட மாட்டேன், இருவரும் ஒன்றாகி இங்கே இருக்கின்றோம். எப்பேற்பட்ட பாடம். நீதான் என்னை விடமாட்டாய், நான் உன்னை விடமாட்டேன், இருவரும் ஒன்றாகி இங்கே இருக்கின்றோம். இதுதான் நின் அருளே. அறிந்தனில் செய்யும் செய்கை அனைத்தும் நின் செயலோ என் செயலோ நிகழ்த்திடு நீயே. அந்த நானே சன்மார்க்கம் நடத்துகின்றேன் என்று வள்ளல் பெருமான் சொன்னது. இறைவன் வள்ளல் பெருமானுக்குள்ளிருந்து இறைவனும் வள்ளல் பெருமானும் ஒன்றாகி கலந்து அப்ப ஐந்தொழில் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்று ஐந்தொழிலும் செய்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருமானை வணங்குவோம், அவர் வழி நடப்போம், மரணத்தை வெல்வோம். நன்றி, வணக்கம். சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்த பலர் திரு பாபாஜி அவர்களுக்கு அவருக்கு கொடுத்த இனப்பெருமையும் மாணவ என்ற தலைப்புல மிக அருமையாக பேசினாங்க. அதில் சொல்லுவாங்களே, உயிருள் யான் எவ்வளவு உயிர்